ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். நாம் இப்போது மேங்கோ சாம்பார் செய்ய போகிறோம். தட் மீன்ஸ் மாங்காய் போட்டு நம்ம இப்போது சாம்பார் செய்ய போகிறோம். நாம் இப்போது எல்லா வெஜிடபிள்ஸையும் இப்போ க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம இப்போது பருப்பை வேக வச்சிடலாம். இனிமேல் நம்ம சாம்பார் இப்போ குயிக்காக ரெடி ஆகிடும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். இனி மற்றபடி எந்த வேலையும் கிடையாது. இது பார்த்திங்களா, நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு 3/4 கப் அளவு பருப்பை நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ நான் குக்கரில் ஆட் பண்ண போகிறேன். இது சாம்பார் பருப்பு தான். ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிடுறேன். நான் யூஸ் பண்ணுற இந்த குக்கர் பார்த்திங்கன்னா, இது ஹாக்கின்ஸ் குக்கர் தான். ப்ரெஸ்டீஜ் குக்கர் எங்கள் வீட்டில் ரேராக தான் பார்க்கலாம். எல்லாமே ஹாக்கின்ஸ் குக்கர் தான். இது ஃபுல்லாகவே பிளாக் கலரில் ரொம்ப அழகான ஒரு குக்கர்னு நான் சொல்லுவேன். இது எல்லாமே வாங்கி எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து எங்கள் ஹாக்கின்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது கிளிப் மாடல் மட்டும்தான் 2 ப்ரெஸ்டீஜ் நாங்கள் வச்சுருக்கோம். மற்றபடி எல்லாமே ஹாக்கின்ஸ் தான். குக்கருக்கு ஹாக்கின்ஸ் ஒரு நல்ல பிராண்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த குக்கர் வாங்கி, இது பார்த்திங்கன்னா இந்த குக்கர் வாங்கி மினிமம் ஒரு 10 இயர்ஸாக இருக்கும். இன்னுமே புதுசு மாதிரியே இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 10 இயர்ஸ் ஆகிடுச்சு இதெல்லாம் வாங்கி. பட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் அந்த ரப்பர் போனதில்லை, கேஸ்கெட் போனதில்லை, எதுவுமே நடந்ததில்லை. ஸோ ரொம்ப ஒரு நல்ல குக்கர் தான் நான் சொல்லுவேன். ஈவன் எங்கள் வீட்டில் 30 இயர்ஸ் பேக் உள்ள ஹாக்கின்ஸ் குக்கரை கூட இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா பாருங்கள். ஸ்டில் வித்தவுட் எனி கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அது ஹாக்கின்ஸால் மட்டும்தான் முடியும். ஸோ எப்போவுமே ஹாக்கின்ஸ் மேலே எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ஒரு லவ் தான். குக்கர்னால் அது ஹாக்கின்ஸ் தான் எல்லோரும் ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பருப்பை ஆட் பண்ணிட்டேன். ஸோ பருப்பை ஆட் பண்ணி அது கூட இருந்த நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்ச தண்ணி இது. அதனால் திருப்பி இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அந்த தண்ணியே நான் அப்படியே ஊற்றிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இது கூட காயத்தை ஆட் பண்ண மாட்டேன். அந்த பருப்பு வெந்து அந்த காயெல்லாம் நம்ம வேக வைப்போம் தனியாக, அதில் தான் நான் காயத்தை ஆட் பண்ணுவேன். என்னமோ குக்கரில் ஆட் பண்ணால் காயத்தோட ஃப்ளேவர்லாம் போயிடுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் உடச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1.5 பூண்டு, ஒரு பூண்டு ஃபுல்லாக, அப்புறம் இன்னொரு பூண்டில் பாதி உடைச்சிருக்கேன். ஸோ இது அவ்வளோத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஸ்கின்லாம் பீல் பண்ணிவிட்டேன். ஸோ இதையும் அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம குக்கரில் வைக்க போகிற திங்ஸ். இவ்வளோ மட்டும்தான், பருப்பும் வெங்காயம் பூண்டு, அவ்வளோதான். ஸோ இது கூட நான் இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் குக்கரை மூடிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் ஃப்ளேம் ஆன் பண்ணி வச்சிடுறேன். அது ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது நான் காயை வேக வைக்க போகிறேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அதை நான் குக்கரில் எப்படி வைக்க மாட்டேன். அதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே போயிடும். ஈவன் பருப்பு கூட எனக்கு வைக்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஒரு டைம் ட்ரை பண்ணினேன் குக்கரில் வைக்காமல் குக் பண்ணுறதுக்கு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால தான் பருப்புமே வேறு மனசு இல்லாமல் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் கட் பண்ணி வச்ச உங்களுக்கு காட்டுறேன். வெஜிடபிள்ஸ் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. 2 முள்ளங்கி நான் எடுத்திருந்தேன். அந்த முள்ளங்கியோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே அழகாக இருக்குது. நம்ம முள்ளங்கி ரேடிஷ் ட்ரான்ஸ்பர் அழகாக இருக்குது. அதில் கூட ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் மாங்காய், ஒரு டீசன்ட் சைஸ் மாங்காவை அதையும் நான் வெட்டியிருக்கேன். சாரி, நான் நீளமாக வெட்டுவேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் யோசித்து பார்த்தா க்யூபாக போட்டால் பெட்டராக இருக்குமோன்னு சொல்லி நான் சின்ன சின்ன பீசஸாக கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இப்போது இதை தான் ஒரு குக் பண்ணுற வெசலில் நான் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு ப்ராப்பர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல் தான். இது கோர்க்மார்ட்ஸ்னு ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கினது. இது ஒரு செட்டோடு கிடச்சிது. செட்டாக வாங்கின ஒரு இது. இப்போ இந்த முள்ளங்கியை நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டிங் க்ளீனிங் பண்ணுறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு குக்கிங்கில்
டைம் எடுத்துக்கிற திங்ஸ் எதுன்னா அந்த கட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறது தான். எப்போவுமே நம்ம ஸ்டவ்வில் குக் பண்ணுற டைம் கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. எப்போவுமே ப்ரிப்ரேஷனுக்கு தான் நமக்கு ரொம்ப டைம் ஆகும். இது மட்டும் இல்லை, எல்லா ரெசிபீஸ்க்குமே இது இப்படி தான் இருக்கும். சாம்பாருக்கும் அதே தான். இதெல்லாம் வெங்காயம் உடைக்கிறது, பருப்பு க்ளீன் பண்ணி வைக்கிறது, காய வெட்டுறது, இதுக்கு தான் நமக்கு டைம். ஸோ இப்போ ரேடிஷ் போட்டுட்டேன். இப்போ நான் அந்த மாங்காய் பீசஸை ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் போட்டு இது சாம்பார் வைக்கலான்னு எனக்கு சொல்லி கொடுத்தது என் ஹஸ்பண்ட் தான். எனக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி நாலேஜ் கிடையாது. ஸோ அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன். ஒரு டைம் இல்லை, நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாவும் வந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஆட் பண்ணுறதுனால புளி தேவை கிடையாது. புளி தண்ணி கொஞ்சமாக சாம்பாருக்கு ஊற்றுவோம். ஸோ அது சுத்தமாக தேவையே இல்லை. இப்போ நான் இதில் புளிப்பு இருக்கிறதுனால தக்காளியுமே ஆட் பண்ணல. இப்போ இதை குக் பண்ணுறதுக்கு நாம் தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக சாம்பார் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு சாம்பார் ரொம்ப வாட்டரியாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் திக்காகவே வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை ஸ்டவ்வில் வச்சு இந்த வெஜிடபிள்ஸை குக் பண்ண போகிறேன். மீன்வைல் நம்ம பருப்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த காயத்தை நான் இப்போ ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஆல்மோஸ்ட் 3/4 குக் ஆனோடனே, முக்கால்வாசி குக் ஆன உடனே தான் நான் இதை ஆட் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸோட ஆட் பண்ணிவிடுவேன். இதை ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த பருப்பு வேக வச்ச பருப்பையும் இது கூட கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் கொட்டிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். சாம்பார் ரெடி நமக்கு. ஸோ இப்போ காயை வேக வைக்கிறதுக்கும் நம்ம பருப்பு வேகிறதுக்கும் தான் நமக்கு இப்போ வெயிட்டிங். மற்றபடி மற்ற வேலையெல்லாம் குயிக்காக முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் ஒரு யம்மி சாம்பார் ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.